வீட்டுக்கு சொந்தக்காரிங்க வரும்போது. டேய் மருமகனே, என்னடா படிக்கிற? 6th கிளாஸ், அப்புறம் இங்கிலீஷ் மீடியம், ஹை ஸ்கூல். அப்படியா? சரி இங்கிலீஷில் பேசி பார்க்கலாம். ஆல் இண்டியன்ஸ் மை பிரதர் ஆர் சிஸ்டர், ஐ லவ் இந்தியா. ஏமா என் மருமக எப்படி இங்கிலீஷ் பேசுகிறான் பார்த்தியா? அப்போ வந்து நான் இதுக்கு தானே காத்துட்டு இருக்கேன். இந்தா இதில் ஒரு 500 ரூபா இருக்குது, உனக்கு பிடிச்சது வாங்கி சாப்பிடு. டே நான் உன் மாமன் தான், உங்கள் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க, வாங்கிக்கோ. சொந்தக்காரிங்க போன பிறகு இந்த 500 ரூபா வச்சுட்டு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்லாம் இன்னைக்கு. டேய் காசை கூடுறா, காய்கறி வாங்குறதுக்கு வீட்டில் காசு இல்லை, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரேன். உனக்கு வரும்போது பார்லேஜி பிஸ்கெட் வாங்கிட்டு வரேன். பார்லேஜி பிஸ்கெட்டா? அம்மா சொல்கிறா மகனே, ஃபீவர் வந்துருச்சுமா. ஃபீவர் வந்துருச்சா? எங்க இங்கே வாங்க, பையனுக்கு ஃபீவர் வந்துருச்சா? ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபீவர் வந்துருச்சா? இதோ பண்ணுறேன். ஹலோ ஆம்புலன்ஸா? சீக்கிரம் வாங்க. டே மகனே, நீ ஒன்றும் பயப்படாத, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நம்ம பெரிய ஆஸ்பத்திரி போய் பார்க்கலாம். சரிம்மா, கூப்பிட்டு வாமா, ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, போகலாம். வாடா மகனே போகலாம், ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. அப்பா சொல்கிறா மகனே, காய்ச்சல் அடிக்குதுப்பா. காய்ச்சல் அடிக்குதா? அதுக்கு தான்டா சனியை பிடிச்சோன்னே நைட்டு 11 மணி முடிக்கும் வெளியில் தெரியாதுன்னு சொல்கிறது. அப்பா நான் எங்கப்பா நைட்டு 11 மணி முடிக்கும் தெரியுறேன். சரி இப்போ அதுக்கு என்ன? சரி வா போய் டாக்டர் பார்த்துட்டு வரலாம். டே நீயே ஹாஸ்பிட்டலுக்கு போடா, நாங்கள் வேலைக்கு போகணும். சரி இந்த இதில் 50 ரூபா இருக்கு, நீயே டாக்டர் கிட்ட போயிட்டு ஊசி போட்டு மிச்சம் 10 ரூபா எடுத்துட்டு வா. 50 ரூபாய்க்கு என்னப்பா வரும்? 50 ரூபாய்க்கு என்ன வருமா? 30 ரூபா ஊசி போட்டு 10 ரூபா மாத்திரை வாங்கிட்டு மிச்சம் 10 ரூபா வீட்டுக்கு எடுத்துருவாடா. போப்பா, எனக்கு ஊசியும் வேணாம் ஒன்றுமே வேணாம். வேணாண்ணா போடா, எனக்கு என்ன காசு மிச்சம். அம்மா நான் வெளியில் போகிறேன், உனக்கு ஏதாவது வேணுமா? இல்லைடா மகனே, எனக்கு ஒன்றும் வேணாம், நீ போயிட்டு வா. அம்மா ஏதாவது வேணும்னா இப்பயே சொல்லு, அப்புறமாலாம் போக மாட்டேன். அத்தா எனக்கு ஒன்றும் வேணான்னு சொல்கிறேன்ல, போயிட்டு வாடா. ஓகே. எப்பா என்ன வெயிலுடா. அப்பா கரெக்ட் டைமுக்கு வந்துட்டடா, இதில் இருக்கிற சாமான்லாம் போய் கொஞ்சம் வாங்கிட்டு வாடா. அம்மா நான் உனக்கு அப்பயே சொன்னேன்ல, ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் வாங்கிட்டு வரேனே. இப்போலாம் நான் போக மாட்டேன் போ. டே மகனே ஒரு டைம் வாங்கிட்டு வாடா, மறந்துட்டேன்டா, போடா. அவ்வளோதானே, வேற எதுவும் வேணாம் தானே? அவ்வளோ தாண்டா, இது மட்டும் போதும். போய் வாங்கிட்டு வரேன். 1 hour later. ஆமா இந்தா நீ சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அது சரி, பால் பாக்கெட் சொல்றது மறந்துட்டேன், அது மட்டும் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வா. பால் பாக்கெட்டா? போவா, நான்லாம் போய் வாங்கிட்டு வர மாட்டேன். இப்போ நீ போகலன்னா தொடப்பு மாதிரி பிஞ்சிரும். ஏன்டா குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வைக்கிட்டா? அம்மா எங்க கிளாஸ்ல சாரி இன்னைக்கு கொஸ்டின் கேட்டாங்கம்மா, யாருமே பதில் சொல்லம்மா, நான் தாம்மா சொன்னேன். அப்படியா? அது மட்டும் இல்லம்மா, எல்லாமே எந்திரிச்சு கையெல்லாம் தட்டினாங்க. என் தங்க புள்ள நீல ஃபஸ்ட்டு சுடு தண்ணி இல்லை, நான் பாயாசம் செஞ்சு எடுத்துட்டு வரேன். எங்க நம்ம பையன் என்ன செஞ்சான்னு தெரியுமா? தெரியும், இவன் இன்னைக்கு காலேஜுக்கே போகலன்னு மெசேஜ் வந்துச்சு. அப்போ இவன் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் பச்சை பொய். ஐயோ அம்மா, இந்த ஒரு டே மட்டும் விட்டுருமா. ஏமா தங்க பொண்ணே, எங்க போற? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வண்டர்லா போறேன்ப்பா. அப்படியா? வெரி குட்மா. டேய் புறம்போக்கு, எங்கடா போற? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில கிரிக்கெட் விளையாட போறேன். அந்த பொறுக்கிங்களா உனக்கு ஃப்ரெண்ட்ஸா? அதுவும் இந்த வெயில்ல எங்கடா விளையாட போற? வீட்டுல போடா. அப்பா உன் பொண்ணுகிட்ட பேசுனா மட்டும் பாசமா பேசுறல, என்கிட்டயும் ஒரு டைம் அப்படி பேசலாம்ல. அப்படியா? அந்த பொறுக்கிங்களா உனக்கு ஃப்ரெண்ட்ஸாடா மகனே? சுத்த முட்டு உள்ள போய் படுக்கிறியா? நீ எப்பயும் அப்படிதான், நீ எப்பயும் திருந்தவே மாட்டேன். அப்பா சொல்றா மகனே, எனக்கு பைக் வேணும்ப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் பைக் இருக்குப்பா, என்கிட்ட மட்டும் தான்ப்பா பைக் இல்லை. இப்போ கொஞ்சம் காசு இல்லடா மகனே, உனக்கு நான் கண்டிப்பா அடுத்த வருஷம் வாங்கி கொடுக்குறேன். எனக்கு தெரியல, நீங்க நாளைக்கெல்லாம் பைக் வாங்கி கொடுக்கலன்னா நான் வீட்டை வெளியில போயிருவேன். வீட்டை விட்டு வெளியில போயிருவியா? டே மகனே உனக்கு பைக் தானே, நான் இப்போ கூட வாங்கி தரேன், வா போலாம். ஆனா இன்னொரு டைம் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதடா. சாரிப்பா. அப்பா சொல்றா, எனக்கு வண்டி வாங்கி கொடு, அங்கே இங்கே போயிட்டு வரதுக்கு கஷ்டமா இருக்கு. வண்டியா? ஏன்டா வீட்டில் சக்கரை வாங்குறதுக்கே காசு இல்லை, இதில் வண்டி வாங்குறது எங்கடா காசு? எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ மட்டும் வண்டி வாங்கி கொடுக்கலன்னா நான் வீட்டை விட்டே வெளியில போயிடுவேன். அப்பா நல்ல முடிவு எடுத்துக்கிறடா, எங்களுக்கும் கொஞ்சம் வீட்டில் சனியை நீங்கின மாதிரி இருக்கும். சரி போ. டே மகனே, எங்க அம்மாலாம் எங்க அப்பா மாதிரி இல்லை, என் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. அம்மா இந்தாடா. எதுக்குமா எனக்கு பேக்கு? உன்னோட துணிமணிலாம் இந்த பேக்கில் போட்டு வச்சிருக்கேன், நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. பாய். வீட்டில் இந்த தரதலையை வச்சுட்டு ஒரு வேலை வாங்க முடியல, சும்மா தின்னுட்டே கிடக்குறான்.
அப்பா என்னை சும்மா சும்மா திட்டாத, வேணும்னா ஒரு வேலை சொல்லு, செஞ்சு காட்டுறேன். அப்படியா? சரி, இந்த பையில இருக்கலாம், வாங்கிட்டு வா பார்க்கலாம். குடுப்பா, இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே இரு, அரை மணி நேரத்துல வாங்கிட்டு வந்துடுறேன். A few moments later. டேய், என்னடா வெறும் கையை வீசிட்டு வர? இல்லப்பா, நீங்க கொடுத்து விட்ட பை தான்ப்பா தொலைஞ்சிருச்சு. சரிப்பா, பை தானே தொலைஞ்சிருச்சு, அதை விட்டு வேற பையில வாங்கிட்டு வருது. இல்லப்பா, நீங்க கொடுத்த காசெல்லாம் அந்த பையில தான் வச்சிருந்தேன். ஏண்டா தருதல, பெரிய யூனாட்ட பேசிட்டு இருந்தேன், இன்னைக்கு நீ என் கையில செத்தடா. கேட்க மாட்டேங்க, அறிவு போனாங்க. ஏமா, ஊர்ல இருந்து என் தம்பி பையன் வந்திருக்கான். என்னடா சொல்லாத வந்துட்ட? இல்ல பெரியமா, ஊர்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னு வந்தேன். சரி, தண்ணி குடிக்கிறியா? குடிக்கிறேன். இந்தா குடி. ஏதாவது சாப்பிடுறியாடா? இப்பதான் சாப்பிட்டு வந்துன்னு சொல்லுவான். இருன்னு சொன்னா கேட்கவே மாட்டான், போறேன் போறேன்னு சொல்லுவான். இல்ல பெரியமா, நான் இங்கே இருக்கிறேன். இப்ப போடா, இன்னொரு நாள் வருவியா? பெரியமா, 4 நாள் இங்க தான் இருப்பேன். போயிட்டானா? திருவிழாக்கெல்லாம் மறக்காத வந்துருங்க. ஏமா, உன் தம்பி பையன் வந்திருக்கான். என் தம்பி பையன் வரானே, தம்பி பையன் வரானே. டே மருமகனே, எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. எங்க இங்கிருந்து 40 கிலோமீட்டர் போனீங்கன்னா நாட்டுக்கோழி கிடைக்குங்க, அங்க போய் ஒரு 4 கோழி வாங்கிட்டு வாங்க. டே மருமகனே, வாடா, காலையில வச்சு மீன் குழம்பு இருக்கு, சாப்பிடுவாமா? மீன் குழம்புலாம் வேணாம் அத்தை, வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். நீ சாப்பிடலன்னா உங்ககிட்ட பேசவே மாட்டேன். சரி அத்தை, சாப்பிட்டு கிளம்புறேன். எங்கடா போற? ஒரு வாரம் நீ இங்க இருந்துட்டு தான் போற, இது என் மேல சத்தியம். ஏமா, என் தம்பி பையன் வந்தா மட்டும் எரிஞ்சு கொட்டுற, அதே உன் தம்பி பையன் வந்தா பாசத்தை பொங்குற. ஐயோ ஐயோ, இதை யாரோ கேட்டா என்ன ராசிச்சுன்னா நினைக்க மாட்டாங்களா? அப்படி இல்லம்மா, பேசுனா டே கண்ணா, நீ என் பேச்சு கேட்காதனால தானே 4 அடி அடிச்சேன். உன் மேல பாசம் இல்லாத இல்லடா. ஆமாண்டா மகனே, சேம் டு சேம், நானும் அதுக்காக தான் அடிச்சேன். மகனே, நீனா எங்களுக்கு உயிர்றா, இனிமேல் எப்பயும் உன்னை அடிக்க மாட்டேன்டா. இப்போ ஜதி என்கிட்ட பேசுடா. ஆமாண்டா மகனே, சேம் டு சேம். அப்ப இருந்து உன் அப்பா கெஞ்சிட்டு இருக்காருல, ஏன்டா ஒரு வாரத்துக்கு கூட பேச மாட்டேங்கிற? அப்பா, என்னை காலையில் 5 மணிக்கு எழுப்புங்கப்பா, படிக்கணும். அப்பா, நீ மட்டும் என்ன காலையில் நேரமாக எழுப்புன, அடுத்த நாள் காலையில் உன் மண்டையில் கல்லை போட்டு கொண்டுருவேன். அப்பா, நான் இந்த எக்ஸாமில் ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்கி நல்ல வேலைக்கு போகிறேன். அப்பா, நான் எக்ஸாமில் பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் நீ மட்டும் எனக்கு பைக் வாங்கி கொடுத்துட்றேன். அப்பா, நீங்கள் எந்த பொண்ணை கை காட்டுறீங்களோ நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு பக்கத்து வீட்டு ஆண்டி தான் வேணும். அப்பா, எனக்கு இந்த சொத்து வேணாம், நீங்கள் கடைசி முடிக்க என் கூட இருந்தாலே போதும். நீ மட்டும் எனக்கு சொத்து எழுதி வைக்கலனா தூக்கு மாட்டி செத்துருவேன். அம்மாவோட சொந்தக்காரங்க வரும்போது, அம்மா அப்பா நீங்க வரீங்கன்னு சொல்லிட்டு சிக்கன் மட்டன் ஃப்ராங்க் அவங்க அம்மால எல்லாமே சமைச்சு வச்சிருக்கேன். சாப்பிட்ட பின்னே என் புருஷன் ரத்தம் கூட குடிக்கிறீங்களா? அப்பாவோட சொந்தக்காரங்க வரும்போது, ஏமா எங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க, சாப்பிட்றதுக்கு சிக்கன் செய்ய. சிக்கன் ரேட் நிறையா இருக்குன்னு சிக்கன் வாங்கலை. சரி, அப்படின்னா ஸ்வீட் சேர்த்து எடுத்துட்டு வா. இருந்த ஸ்வீட்ல எல்லாம் எறும்பு தின்னுடுச்சுன்னு தூக்கி போட்டுட்டேன். சரிம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கொஞ்சமாக டீ மட்டும் வச்சு கூடு. பால் இல்லை, இருந்ததெல்லாம் பூனைக்கு போட்டேன். சரி விடுமா, ஒன்றும் வேணாம். நீங்கள் சரியான ஆள். வீட்டுக்கு வந்து எதுவும் சாப்பிடாத போனால் என்ன நினைப்பாங்க? இங்கே இருங்க, தண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஓசியில் பெனாயில் கொடுத்தாலும் குடிப்பாங்க.